ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையில் பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் மஷ்ரூம் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலுங்க டேஸ்ட்டே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் அரை ஸ்பூன், சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 கைப்பிடி அளவுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் 10 விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை, சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காளானை சேர்த்திக்கலாம். காளான் 1 பாக்கெட்டுங்க. நல்லா தண்ணியில் கழுவிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் நம்ம இதுக்கு சேர்த்த போகிறதில்ல. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காளானே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்கு. இந்த காளான் வறுவல் ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்காய் சேர்த்துனீங்கன்னா தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த பள்ளிப்பாளையம் காளான் வறுவலுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நல்லா கலக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் சிக்கனோ இல்லை மட்டனோ வச்சு ட்ரை பண்ணலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் பள்ளிப்பாளைய ஸ்டைலில் காளான் வறுவல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.